ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீமில் பீட்டர், க்ரீம், அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க் இது எதுவுமே நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்க பால் வச்சு ரொம்ப எளிமையாக செஞ்சுருக்கோம். அதே சமயம் டேஸ்ட் நல்லா க்ரீமியாக ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணலாம். இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக் இல்லைனா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 கப் அளவு பால் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்ல ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா இப்படியே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இடையில கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லா இது திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் கலந்துட்டுருக்க ஸ்பூனில் கை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு கோடு விழுகுதில் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவு கெட்டியானா போதும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். ஆறும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் மாம்பழம் சேர்க்கணும். நான் 1 கப் அளவு மாம்பழம் சேர்க்குறேன். நல்ல கலர்ஃபுல்லான மாம்பழமாக சேருங்க. அப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போவே நல்லா க்ரீமியாக இருக்குது. இது அடுத்து நம்ம மறுபடியும் செகண்ட் டைம் கிரைண்ட் பண்ணிவிட்டு வைக்கும்போது இன்னும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஃபுட் ரேப்பர் வச்சு கவர் பண்ணுறேன். இதுக்கு மூடி இல்லை. அதனால் உங்கள்கிட்ட நல்லா ஏர்டைட்டான மூடி இருந்ததுன்னா அது வச்சு மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை சின்ன பீஸாக போட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இதை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது போல் செகண்ட் டைம் நம்ம அரைக்கும் போது தான் நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதில் க்ரீம், கண்டன்ஸ் மில்க் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனால் செகண்ட் டைம் அரைச்சாதான் க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோத்துக்கு க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அதே கண்டெய்னரில் ஊற்றிட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் தயாராகிடும். பாருங்கள், கண்டெய்னரில் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இது போல் கவர் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஃப்ரீஸாக வரலாம். இல்லை ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது மேலே கொஞ்சம் போல் நட்ஸு தூவிக்கிறலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடைசியாக அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் மாம்பழ க்யூபும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் தயாராகிருச்சு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம தயார் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.